திருமணத்திற்கு முன்பு இருவரும் சம்பந்தத்துடன் உறவு கொள்வது தற்போது அதிகரிப்பு என ஹைகோர்ட் தெரிவித்துள்ளது. திருமணத்திற்கு முன்பு இருவரும் சம்மதத்துடன் உறவு கொள்வது தற்போது அதிகரிப்பு என ஹைகோர்ட் கிளை தெரிவித்துள்ளது. உறவுகள் மோசமாகும் போது குற்றவியல் நடவடிக்கைகளை தொடங்குவது சமீபத்திய காலத்தில் அதிகரித்துள்ளது என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. குற்றவியல் சட்டம் தனிப்பட்ட அல்லது உணர்ச்சி ரீதியான தவறுகளை தீர்ப்பதற்கான ஒரு வழிமுறையாக மாற அனுமதிக்க முடியாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், இந்த வழக்கு தொடர்பான முழு விவரம். திண்டுக்கலை சேர்ந்த ஒரு பட்டதாரி தன்னை திருமணம் செய்வதற்கு உடல் ரீதியான உறவில் இருந்து ஏமாற்றிவிட்டதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவன் திண்டுக்கல் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். போலீசார் வழக்கு பதிவு செய்து திண்டுக்கல் நீதித்துறை நடைபெறும் வழக்கு விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் பொய்யான புகாரில் தன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை புகாரில் முன்பு விசாரணை செய்தது. அப்பொழுது நீதிபதி திருமணத்திற்கு முன் இருவரும் சம்மதத்துடன் உறவு கொள்வது தற்போதைய காலகட்டத்தில் அதிகரித்துள்ளதாகவும் உறவுகள் மோசமாகும் பொழுது குற்றவியல் நடவடிக்கைகளை தொடங்குவது சமீப காலத்தில் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்தார். திருமணத்திற்கான வாய்ப்பு இருக்கும் ஒவ்வொரு சம்மத உறவும் மோதல் ஏற்பட்டால் திருமணம் செய்து கொள்வதாக உறுதி கூறி ஏமாற்றிவிட்டார் என குற்றவியல் வழக்கு தொகுப்பு ஏற்படுவதல்ல. இது சட்டத்தை டிஸ்கஷன் செய்வதற்கு சமம். இருவருக்கும் இடையிலான உறவு 2020 முதல் 2025 ஆண்டு வரை பல ஆண்டுகள் நீடித்தது என்பதை பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் வெளிப்படுத்துகின்றன. காவல் நிலையத்தில் புகார் அளித்த பாதிக்கப்பட்ட பெண் ஒரு பட்டதாரி மற்றும் வழக்கறிஞர் தெரிவித்திருப்பவர் இதன் விளைவுகளை அவர் நன்கு அறிவார். மனுதாரருக்கு மோசடி அல்லது தீங்கு விளைவிக்கும் நோக்கம் இருந்தது என்பதற்கான எந்த ஆதாரமும் இல்லை. ஒருமித்த உறவின் முடிவை குறிக்கின்றன. இது டிஎன்எஸ்ஸின் பிரிவு 69 கீழ் தண்டனை விதிகளை நீக்க முடியாது. எனவே இது குறித்து ஏற்கனவே உயர்நீதிமன்ற தீர்ப்புகள் உள்ளதாகவும் நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். இருவர் உறவு சம்மதத்துடன் ஒப்புக்கொள்ளப்பட்டு உறவு முடிந்த பின்னரே தகராறுகள் இருந்தால் குற்றவியல் மிரட்டல் வழக்கு தொடுக்க இயலாது என தனது உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் தற்போதைய வழக்கில் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளபடி இருவருக்கும் இடையிலான உறவு இயற்கையில் சம்மதத்துடன் இருந்துள்ளது. உண்மையில் அவர்கள் உறவை திருமணமாக மாற்ற விரும்பினர். எனவே புகார்தாரருக்கு எதிராக குற்றவியல் மிரட்டல் வழக்கு இருக்க முடியாது எனவும் அவரால் பெண்ணிற்கு எந்த அச்சுறுத்தலும் ஏற்பட்டதாக தகவல் இல்லை எனவும் நீதிபதி உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். மாறாக சமகால சமூகத்தில் தனிப்பட்ட உறவுகளில் மாறி வரும் வரையறைகளை ஒப்புக்கொள்வதற்காக இந்த கருத்தை முன்வைப்பதாகவும் நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். உணர்ச்சி பட்டங்களுக்கும் உடல் உறவுக்கும் இடையிலான பொது செயல்பாடும் தெளிவற்றதாகவே இருப்பதாகவும் அதே காரணம் இங்கேயும் பொருந்தும் எனவும் எனவே டிஎன்எஸ் பிரிவு 351 உட்பிரிவு 2 குற்றமாக கருத முடியாது எனவும் நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். உறவு பாசம் திருமண எதிர்பார்ப்பு அல்லது வெறும் பரஸ்பர இன்பத்தின் அடிப்படையில் நிறுவப்பட்டதா என்பது அவர்களுக்கு மட்டுமே தெரியும் என்றும் நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். தனிப்பட்ட நடத்தையை ஒழுங்குபடுத்தவோ அல்லது தனிப்பட்ட ஏமாற்றத்தை குற்றவியல் செயல்முறை வழக்காக மாற்றவோ பயன்படுத்த முடியாது எனவும் நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். தனிப்பட்ட முரண்பாட்டை குற்றவியல் தவறான நடத்தை என்று சித்தரிக்க யாருக்கும் உரிமை இல்லை எனவும் உணர்ச்சி ரீதியான விளைவுகளை தீர்ப்பதற்கு அல்லது பெரியவர்களிடையே ஒருமித்த செயல்களில் இருந்து எழும் தார்மீக குற்றத்தை சுமத்துவதற்கு சட்டம் ஒரு கருவி அல்ல என்றும் நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.